போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $80,890 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குன்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் பார்த்துருவோம். ஸோ வீக்லி கேண்டில் நேற்று பார்த்தீங்கன்னா எங்கே க்ளோஸ் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் $82,180. ஓகேங்களா? ஸோ $82,180 வந்து நேற்று வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து 4 ஹவர் அப்டேட் ரெகுலராக கொடுத்துருக்கேங்க. ஸோ அதில் நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 80,600-700க்கு மேலே ரவுண்டு ஃபிகராக வச்சுக்கிட்டேன். 80,700க்கு மேலே வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா தான் நம்மளுக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆகி நம்மளுக்கு வந்து புல்லிஷ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அழகாக வந்து உடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா ஸோ டெய்லி கேண்டில் அகெயின் ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு கரெக்டாக அந்த 80,600. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரேஞ்சுங்க. ஸோ இங்கே தான் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் மூவ் மாதிரி ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் வந்து 4 ஹவரில் பார்த்தீங்கனாலே தெளிவாக தெரியும். ப்ரைஸ் என்ன பண்ணுது, பிரேக் அவுட் ஆகுது, திரும்ப இந்த இடத்துல புல் பேக் எடுத்து திரும்ப மேலே போகுது, கீழே வருது, அகெயின் பிரேக் அவுட் ஆகுது, ஒரு புல் பேக் எடுத்துட்டு மேலே போகுது, திரும்ப கரெக்டாக இதே ரேஞ்சில் வந்தால் நேற்று நைட்டு பம்பாக வந்து. ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேஞ்சுங்க. இப்போ மார்க்கெட் வந்து இந்த வீக்லி கேண்டலில் பார்த்தோன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து $82,180 க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அகெயின் ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம், ஓகேங்களா, ஸோ போன வாரம் வந்து பிரேக் அவுட் 80,100க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு இந்த 78,000க்கு கீழே வந்து கேண்டலில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. பட் கீழே வந்து விக் வச்சா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? கேண்டலில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஸோ இங்கேருந்து அப்படியே மேலே போகணும். அப்படியே கீழே வந்தால் கூட இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காமல் விக் வந்தாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா ஃபர்தராக வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் மூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து 82,000க்கு மேலே க்ளோஸ் வச்சதுனால ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஸோ ஒரு 84 to 85 வந்து இந்த வாரம் வரலாம் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்னன்றது. ஸோ நான் திரும்ப சொல்கிறது தான், இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சப்ளை ஜோன் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு ப்ரைஸ் வந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குதுன்றது பார்க்கணும். அந்த இடத்துல செல்லர்ஸோட மூமெண்ட் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இங்கேருந்து போன பையர்ஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் போயிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான பையர்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து வால்யூமில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கே கிடையாது. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே மூவ் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் டம்ப் ஆகிருக்கு, வால்யூமும் டவுன் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது முழுக்க வந்து ட்ராப்பாக இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ப்ரைஸு இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல ட்ராப் மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் கீழே வரும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ரைட், ஓகே. ஸோ இதுதாங்க இந்த வாரத்தோட அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே ஹைப் பண்ணுற பட்டன் இருக்குது, அந்த ஹைப்பை அழுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹைப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸை வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப் இருக்குது, அந்த ஹைப்பை பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே நான் ஓன் லைசன்ஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு ஓன் லைசன்ஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.